சேஷாத்விப் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் டிடிஎஃப் வாசனின் தோழியான ஷாலின் ஜோயாவும் ஒரு குக்கா இருந்திருக்காங்க. அவர் செய்யறத எல்லாரும் பார்க்கும்போது உண்மையிலே இவருக்கு சமைக்க தெரியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குங்க. இவர் இந்த நிகழ்ச்சியில் யாருக்குமே மரியாதை கொடுக்காம பேசிட்டு வராங்க. இது ஒரு பெரும் பேசும் பொருளா மீடியால இருக்குங்க. விஜய் தொலைக்காட்சியின் சீரியல், கேம் ஷோ, ரியாலிட்டி ஷோ என எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் ரசிகர்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியாக இருப்பது குக் வித் கோமாளி நிகழ்ச்சி தான். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எந்த அளவுக்கு மக்களிடம் வரவேற்பு இருக்குமோ அதே அளவுக்கு குக் வித் கோமாளிக்கு ரசிகர்கள் இருக்கிறதுனால 4 சீசன்கள் வெற்றிகரமா நடந்து முடிஞ்ச நிலையில 5வது சீசன் ஒளிபரப்பாகி வருதுங்க. இதில் செஃப் தாமு, பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் நடுவராக இருக்காங்க. குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக ரஷனும் மணிமேகலையும் இருக்காங்க. நடிகை சுஜிதா, பிரியங்கா தேஷ்பாண்டே, திவ்யா, துரைசாமி, விடிவி கணேஷ், ஸ்ரீகாந்த் தேவா, யூடியூபர் இர்ஃபான், அக்ஷய், கமல், பூஜா வெங்கட், வசந்த் வாசி மற்றும் ஷாலினி ஜோயா உள்ளிட்ட போட்டியாளர்கள் இந்த சீசன்ல குக்குகளா களமிறங்கி இருக்காங்க. கோமாளியா புகழ், குரேஷி, ராமர், சுனிதா, வினோத், நாஞ்சில், விஜயன், சப்னம், அன்ஷிதா, கேமி உள்ளோர் இருக்காங்க. இதில் சனிக்கிழமை ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் ஷாலின் ஜோயா தனக்கு கோமாளியாக வந்த தங்கத்துறையை மலையாளத்துல கடுமையா திட்டியிருக்காங்க. ஜோயா மீன் சமைக்க தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க தங்கதுரை வேறு ஒரு டேபிளுக்கு சென்றதால் கடுப்பான ஜோயா மலையாளத்தில் பட்டிப்பான், அதாவது நாயே அயோக்கியனே வாடா, உன்னை இங்கதான் நான் நிக்க சொன்னேன் நீ அப்படின்னு வாய்க்கு வந்தபடி திட்டியிருக்காங்க. அதே போல நேற்றைய எபிசோட்ல செஃப் தாமுவை டா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதே போல தாமு மற்றும் ரங்கராஜ் அவர் சமைச்ச உணவில் இருக்கும் குறைய சொல்லி கொண்டிருக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஷாலின் ஜோயா நடுவர்கள் இருவரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே போல மற்ற குக்குகளும் கோமாளிகளும் ஏதாவது நெகட்டிவா சொன்னா அவங்களிடையே ரூடாவே நடந்துகிட்டு இருக்காங்க, கடுமையா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால சக போட்டியாளர்கள் என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி அவற்றிருந்து தள்ளியே இருக்காங்கங்க. என்னதான் ஜோயாவிற்கு தமிழ் தெரியவில்லை என்றாலும் என்ன பேசுகிறோம் என்று யோசிச்சு கூடவா பேச மாட்டாங்க. சக மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட கொடுக்க தெரியாதா அப்படின்னு ஜோயா மீது விமர்சனங்கள் குவிஞ்சுக்கிட்டே வருதுங்க. இதே மாதிரி ஒரு பிரச்சனையால தான் நாஞ்சில் விஜயன் இனிமேல் குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனது ரொம்பவே குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.